பாலிசியை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. ஓகே, நீங்க இந்த புள்ளிக்குள்ள திமுக எதிர்ப்புங்கிற புள்ளிக்குள்ள பலம் நிரூபிக்காதவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பெரிய கில்லாடி ஆளு அவரு. அவரை நம்ம சில விஷயங்கள்ல மோடி ஏமாத்திடக்கூடாதுன்னு அவருக்கு நம்ம செக் வைக்கிறோம். பட் அவர் சாதாரண ஆளுன்னு சொல்லியா அந்த செக்கை வைக்கிறோம், பெரிய ஆளுன்னு தான் சொல்லி வைக்கிறோம். நீங்க கூட்டணின்னு சொன்னா உங்களுக்கு 10 தருவாரா, 15 சீட் தருவாரா? நீங்க அவர்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க. நடத்திக்கிட்டு 117 117 2.5 வருஷம் எடப்பாடி, 2.5 வருஷம் விஜய், அல்ல அப்புறம் 100 60 40 சீட் வாங்குறதுக்காக நாங்க கட்சி நடத்துறோம். இதனப்பா பேசுன அதிமுக விமர்சிக்க அதுதான் காரணம். இவ்வளவு நாளா காத்திருந்து கண்டிப்பா ஒண்ணு வேலைக்கு ஆகல. அதுக்காக இலவு காத்த கிளியா நின்று விமர்சிக்கிறாங்க. 40 சீட் வாங்குறதுக்கா நாங்க கட்சி நடத்துறோம்னு சொன்னா நீ பேச்சுவார்த்தை நடத்திருக்க. அந்த கட்சியை ஊழல் கட்சின்னு சொல்றதுக்கு எப்படிப்பா உனக்கு அருகதை இருக்கு, தகுதி இருக்கு? அப்படின்னு நீ வரும்போதே சீமான் மாதிரி சொல்லியிருக்கணும். திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவும் ஊதுருவல் கொட்டுலிகள் தொங்கு சதைகள்னு 4 வரையும் அடிச்சு வந்திருக்கணும். நீ அண்ணா திமுக அடிக்கல, கொடநாடு கொலையை பற்றி பேசல, அண்ணா திமுக ஊழலை பற்றி பேசல. அப்போ நீ எதிர்பார்த்த ஏமாந்து போய் அண்ணா திமுக ஊழலுங்கிற அவ அடிக்கிறான் பாரு, கடுமையான வார்த்தையை சொல்றாப்புல அண்ணா திமுக ஆயிடுச்சு. நான் கூட அந்த வார்த்தையை உனக்கு எதிராக சொல்ல விரும்பல, சகோதரர் விஜய்க்கு எதிராக சொல்ல விரும்பல, எனக்கு பிடிக்கல அந்த வார்த்தை, ரொம்ப கடுமையான வார்த்தை. சோ நீங்க ஏமாற்றத்தின் விளைவுதான் அதிமுக விமர்சனம் பண்றது. அது உங்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது. அப்படின்னா வரும்போதே விமர்சிச்சுக்கணும். நாங்க அதிகாரத்தில் இல்லாத கட்சியை விமர்சிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப ஏன் விமர்சிக்கிறீங்க? சோ இது உங்களுக்கு அங்க இடம் இல்லைங்கிறதுனால நீங்க அந்த அதிமுக விமர்சிக்கிறீங்க. பாஜக விமர்சனம் அது பாஜக விஷயத்துல இன்னைக்கு எல்லாரும் ரவீந்திர துரைசாமி மோடி லாயலிஸ்ட், மோடி நன்மைக்காக மட்டுமே சிந்திக்கக்கூடியவங்க, பதவியெல்லாம் எதிர்பார்த்து செயல்படாதவன்னு டிக்ளேர் பண்ணி செயல்படக்கூடிய என்னோட கருத்து பாஜகவுக்குள்ள சரியாயிட்டா? தமிழிசை எங்களுக்கு குக்கர் விசில் இருக்கும்போது இவருக்கு விசில் இருக்குன்னு அடிச்சுட்டாங்களா இல்லையா? நயினார் நாயந்திரன் சகோதரர் பின்னுறாரா இல்லையா? எல்லா பாஜக காரங்களும் விஜய் அடிக்க ஆரம்பிச்சுட்டாப் இல்லையா? பாஜக என் தம்பி ரங்கராஜ் பாண்டே அடிக்கிறான் தான் என் தம்பி விவரம் இல்லாம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருந்தான். இப்பதான் கொஞ்சம் தெளிவா இருக்கிறான் தம்பி ரங்கராஜ் பாண்டே. ஸோ பாஜக பொறுத்தளவுல இவர் வரும்போதே ராகுல் காந்திக்கு ஆதரவா வந்தாரு, ஜோசப் விஜய் ராபர்ட் ராகுலுக்கு ஆதரவா வந்தாரு, அஞ்சலியும் மைனா சோனியா மகன் இந்தியாவை பிடிக்கணும்னு வந்தாரு. சோனியா மகனுக்கு 7-8 சீட்டு பாதிச்சிடக்கூடாதுன்னு சிஏ எதிர்ப்புன்னு 24 களத்துக்குள்ளே வராம இருந்தாரு. ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய ராகுல் போராட்டத்துக்கு கண்டனம் தெரிவித்தாரு. வக்போர்டுல ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு அந்த இஷ்யூ அவருக்கு, அதுல காங்கிரஸ் அந்த டைப்போட உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறார். ராகுல் ஆதரவு, மோடி எதிர்ப்பு வாராரு. அப்ப நீங்க 29